ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்பி நாம் இங்க வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோமா? உற்சாகத்தோடு. இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. விசுவாசித்தார், நீதிமான் இருப்பாரே.
உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்கள் நாமம் கர்த்தாவே பெரியது ஆண்டவரே. உங்கள் நாமம் ஸ்பெஷல் ஆண்டவரே. சுவாமி ராஜா உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya தகப்பனே. அப்பா நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை தேடும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தொடுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கர்த்தாவே சூழ்நிலையாய் இருந்தாலும்
ஆண்டவரே. அதனை நீர் எங்களுக்கு நீர் போஷித்து நீர் நடத்தும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்தின் சிந்தையும் கர்த்தாவே நீர் திறந்தருளும் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே பேசும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஆண்டவர், நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிற ஆண்டவர், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர், ஆவியான மூலியமாக நம்மளை கற்றுக் கொடுக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவருக்கு இந்த நாள் அவருக்கு நன்றி சொல்ல நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் 31 36 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு செகண்ட் சண்டே ஆஃப்டர் எபிஃபனி, எபிஃபனி தமிழ் கர்த்தர் மகிமை பண்டிகை, மகிமை விளங்கின பண்டிகை இரண்டாவது ஞாயிறு. அது எபிஃபனி எனக்கு சரியா, கர்த்தர் மகிமை விளங்கின இரண்டாவது ஞாயிறு அந்த பண்டிகையை கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தை நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 31 36 வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் சில காரியங்கள் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது தலைப்பு ஜீசஸ் ரிவீல்ஸ் ஹிஸ் க்ளோரி. ஆண்டவராகிய இயேசு அவரோட மகிமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி நம்ம பார்ப்போம். கிறிஸ்து பிரியமானவர்களை, முக்கியமாக மனிதர்களாக ஹியூமன் நம்ம, இது இயற்கை. நம்ம அநேகர் நம்ம பார்த்துக்கிறோம். நம்மளை குறித்து நம்மளே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்குறீங்களா? அது ராமன் சொல்லுவாங்க, நீ உண்மையை புகழ்ந்துக்காதுனா. மற்றவங்க நம்மளை குறித்து புகழ்ந்து பேச வேண்டும். அதுதான் அதுக்கு மரியாதை, அதுக்கு கனம். ஆனால் சிலர்கள் இது அவர்களுக்கு அந்த மகிமையும் அந்த கனமும், the honoring and the respect at the first place they expect from men, மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் செய்தது அவர்கள் சொல்லி கட்டணும். ஏய், நான் இது செய்தது தெரியுமா, நான் அது செய்தது தெரியுமா, இவ்வளோ காசு கொடுத்தது தெரியுமா, இவனை காப்பாற்றினது தெரியுமா, இவன் கஷ்டப்பட்டான், நான் உதவி செஞ்சேன் தெரியுமா, இதையெல்லாம் சொல்லி காட்டணும். மனிதர்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். நாம் இப்போ கூட பார்ப்போம் சில சபையில், இது எங்கள் தாத்தா கட்டின சபை அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் பரம்பரை இது. அப்புறம் நம்ம சர்ச்சில் பார்ப்போம், அவங்க இறந்த பல வருஷம் அந்த ஞாபகார்த்தமாக அந்த என்னது பிளாக், அந்த கல் வைப்பாங்க. இது இத்தனாவது வருஷம் இந்த மனிதன் இந்த சபையை கட்டும்போது அஸ்திவாரம் வைத்தார் அப்படின்னு சொல்லி அது எப்போதும் நினைவில் இருக்கணும் அந்த மரியாதை அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு. நிறையா கெத்தீட்ரல்லாம் போனாக்கா அந்த இது இருக்கும். இது நம்ம சேவா ஆடை நம்ம வச்சு உடைச்சி கல் கட்ட முடியாதுங்க. அப்புறம் நிச்சயமாக வந்துடுவான், அப்பா பிடிச்சி சரியா. ஆனால் நம்ம பார்க்கணும், இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் இயேசு மனிதன்கிட்ட மகிமையை எதிர்பார்க்குறான். என்னை கனம் பண்ணுறான், என்னை மரியாதை செலுத்தான். அதாவது ஒரு மரியாதை செலுத்தாங்கன்றாங்க. எனக்கு முன்னுக்கு நான் கலை கொடுக்கல, பின்னால் போய்ட்டு உட்காரிச்சிட்டாங்க. எந்த ஒரு விருந்து கூட்டம்னா என் முன்னுக்கு தான் உட்கார வைக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் என் முன்னுக்கு தான் என் பேர் சொல்லணும், எங்கள் அப்பா பேர் சொல்லணும், என் தாத்தா பேர் நீ சொல்லலை அப்படின்ட்டு கூட சண்டை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஏன் கல்யாண பத்திரிக்கையில் பேர் அடிக்கலான்னு அவனை சண்டை கொடுக்குறாங்க. ஏய், என் பேரை பிள்ளை தெரியுமா இது, என் தாத்தா பேர் கூட்டம் பேர் இதெல்லாம் போடணும்னு கூட சண்டை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. This is human being. They will expect honoring from another human. I did this, ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட வலது கையை கொடுக்கறதுக்கு இடது கை தெரியக்கூடாதா? You should not know what you give. It is between you and God. உனக்கும் கடவுளுக்குள்ள ரகசியம் இது. ஆண்டவர் அவருடைய ஞாயிற்று நாட்களிலே நீ செய்த நன்மைகள் அவர் நினைவு கூறுகிறார், அதுக்கு பலன் கொடுக்கிறார். He rewards you in the judgment day.
But don't you expect anything in the world. This world is full of corrupt. Power corrupts. யார் தெரியும் சொன்னா ரஃபி சீரா நிறைய கேட்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவனோட பாட்காஸ்டில். அது உண்மை. உனக்கு அதிகாரன்ற ஒன்று வரும்போது நீ கொராப்ட் பர்சனாக மாறிடுற. அதான் சொல்லுவோம், த பவர் கொராப்ட்ஸ். அதுதான் நம்ம தேசத்தில் நடக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம சபையில் அதை நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். எனக்கு எந்த பவர் வேணும்? நான் யார் தெரியல, இந்த சபைக்கு வைஸ் சேர்மன் மாஸ்டர் கூட அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. நீ என்ன, நீ வருவே, நீ போவ வந்து இருக்கிறாங்க. ஆனால் இது என் அப்பா நட்ட சபை, எங்கள் தாத்தா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு அதிகாரத்துக்கு அந்த அதிகாரம் வந்து கெடுக்கும். பவர் கொராப்ட்ஸ் யூ. கெட்டு போகும். நியாயத்தீர்ப்புல ஆண்டவர் நீ யாருன்னு தெரியாது. நீ எவ்வளோதான் சபையை கட்டணும், அது விசுவாசத்தோட நீ கட்டல, இயேசுவின் அன்போடு நீ கட்டல, இரக்கத்தோட நீ கட்டல, இயேசுக்கு சாட்சியாக நீ இல்லை. புரியுதா? You have to be bear witness for Christ. You have to be compassionate like Jesus Christ. You have to be lovable like Jesus Christ. That is what God expects from each and everyone from us. Not boasting ourselves. You know who am I? My father is the head of this church, you know. You must respect me, you know. அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறோம், பிள்ளையும் மரியாதை கேட்பானுங்க. அப்படி தான் நான் இந்தியாவில் படத்தில் நம்ம பார்ப்போம். எங்கள் அப்பா யாரும் தெரியல, எம்எல்ஏ, மந்திரி. அப்பா அவனையும் ஒன்றும் பண்ணக்கூடாது, போலீஸுக்காரன் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை அவங்க அது வரைக்கும் போகிறாங்க. மனிதன் அந்த பவர் கொராப்ட்ஸ். கிறிஸ்து பிரியமானவரை இன்றைக்கு ஆண்டவர் தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு கொடுத்த கடமை அவர் செய்து முடிக்கிறார். அவரே பிதானவரே கனப்படுத்துகிறார். போன வாரம் வாசிக்கல, எப்போ அந்த வார்த்தை வெளியானது? போன வாரம் வாசித்தோம். எந்த தலைப்பில்? What was the topic last week? I preached. யாரோட? ஆண்டவரோட பேப்டிசம், ஞானஸ்தானத்தை குறித்து நான் போதித்தேன். இயேசுவின் ஞானஸ்தானத்தில் பிதானவர் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார், அங்கீகரிக்கிறார். பிதா என்ன சொல்றார்? இவர் என்னோட நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவரே அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கணும். மனிதன் அங்கீகரிக்கிறார். மனிதனோட புகழையும் மனிதனோட மரியாதையும் மனிதன் கொடுக்கிற முதல் சீட்டு நீ ஆசைப்படாத. அது உன்னை பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளாத. It won't take you into the kingdom of God if you expect due respect from the human. You must wait for the glory of God to be revealed in you. ஆண்டவர் இயேசுவே தேவனே மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும்னாக்கா ஆண்டவரே நம்மளையே கனப்படுத்தணும். ஆண்டவரே நம்மளையே அவர் சொல்கிறார்ல, if you honor me, I will be honoring you in front of my Father. என் தகப்பன் முன்னாக உன்னை நான் அங்கீகரிப்பேன். நீ என்னை மரியாதைக்கும் போது, நீ என்னை கனப்படும் போது, நீ என் பேச்சு கேட்கும் போது, நீ என்னை விசுவாசிக்கும் போது, நீ எனக்காக சாட்சியாக இருக்கும்போது, மனிதனுக்காக நீ செய்ய வேண்டாம். You don't do it for human being, but when you do it for Jesus Christ, Jesus Christ will honor you in the judgment day. ஞாயிற்று நாட்களில் ஆண்டவர் உன்னை அங்கீகரிக்கிறார். அப்பா ரொம்ப நல்லவப்பா அப்படின்ட்டு நம்மளையே தட்டி இயேசு கனப்படுத்துகிறார். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்து பிரிவுகளில் மனிதனோட அங்கீகாரம், தேவனோட அங்கீகாரம், a lot of difference.
இன்றைக்கு வசனத்தில் நாம் தியானிப்போம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு வாசிமா. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 31 36 என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று தியானம் பண்ணுங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தார். என்னை குறித்து அதான் மனிதன் சொல்றாங்க, ஏய் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவனுக்கு உதவி செய்ய தெரியுமா, நீயே பீத்துக்குவ அப்படிதான் சொல்லுவாங்க. யூ போஸ் யுவர் செல்ஃப். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னை குறித்து நானே மகிமைப்படுறேன். ஐ டோன்ட் டெஸ்டிஃபை. நான் இது செய்தேன் அது செய்தேன், இவன் கண்ணுக்கு குருட தெரியுமா, இவனுக்கு நான் பார்வை கொடுத்துட்டேன், ஆண்டவர் எங்கேயும் போய் சொல்லிட்டு போகிற வழியில நான் ஏய் இவன் பார்த்துல இவன் வரான் கூடிய, இவனுக்கு பார்வை நான் கொடுத்து தெரியுமா. ஆண்டவர் இயேசு பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அந்த பிதா இயேசு இவைய நேசகுமார் வாசிமா. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர், நானே என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது when I testify against me on me, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யார் வேறொருவர்? There is someone else who testifies on me. I don't have to testify about myself. என்னை குறித்து நானே சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் வேற ஒருத்தர், for if I bear witness of myself, my witness is not true. அது உண்மையாக இருக்காது. எனக்கு தெரியும்டா நீ பேரு புகழுக்காக நீ கொடுத்த, ஆனால் உன்னால் ரொம்ப கொடுக்க முடியும். நீ உருளி கொடுத்துட்டு நான் உனக்கு உருளி கொடுத்து தெரியுமா, ஆனால் உன்னால் 10 வெள்ளி கொடுக்க முடியும். அது உண்மையாகாது. ஆண்டவர் சொல்கிறார், அது வேற ஒருத்தர். ஏய் இவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் கஷ்டப்பட்டுருக்கலாம், பசியில் இருக்கிறான், சாப்பாடு கொடுத்தான், அவனுக்கு 10 வெள்ளி கொடுத்தான் தெரியுமான்ட்டு வேற ஒருத்தவன் சொல்லணும் அவனை குறித்து. அதுதான் தேவனுக்கு சந்தோஷம். ஆக உன்னோட சாட்சி, இயேசுவின் சாட்சி உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். You don't have to go and ask for the honoring. People see you. இவன் கிறிஸ்துவன், இவன் இயேசுவின் பிள்ளை அப்படின்ட்டு இன்னொருத்தர் சாட்சி சொல்ல வேண்டும். நீ போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க வேணும் அந்த சாட்சியை. தொடர்ந்து அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானனே இயேசு குறித்து சாட்சி சொன்னார். எல்லாரும் இயேசு வராத முன்னுக்கு யோவானை தான் நோக்கி போனாங்க. யோவான் கொடுக்குற ஞானசானம் உனக்கு அந்த ரிப்பென்டன்சி மனமாற்றம் குறித்து ஞானசானம். ஆனால் யோவானே சொல்கிறான், நான் கொடுக்குற ஞானஸ்தானம் மூலியமாக உனக்கு பாவம் மன்னிப்பு இல்லை, உனக்கு பரலோகத்துக்கு நான் கொண்டு போக முடியாது. எனக்கு பிறகு வருகிறார் ஒருத்தர், அவர் கால் தொடர்றதுக்கு கூட, அவர் செருப்பு கழட்டுறதுக்கு கூட எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவர் பெரியவர், அவரை கேளுங்க, அவர் சொல்லி கொடுக்கறது பின்பற்றுங்க, அவர் கொடுக்குற ஞானஸ்தானம் நீ பெற்றுக்கொள். அவரு தான் உனக்காக பாவத்தை சுமக்க போகிறார், அவர் தான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க போகிறார், அவர் தான் உனக்கு ரட்சிப்பு கொடுப்பார். He is the one who is going to give salvation, the person who is going to come after me. It is not me that can forgive your sin. It is not me that can bring you to the kingdom of God. It is not that me who can save you. It is the one who comes after me. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் இந்த சாட்சி சொல்கிறார். John the Baptist he testified about Jesus Christ. He is the one who can save you. ஆக இயேசு அதுதான் சொல்கிறார். யோவான் எனக்கு சாட்சியாக இருந்தார். தொடர்ந்து நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். பாருங்க, நீங்க மனமாற வேண்டும், நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். You have to be saved from your sin. உன் பாவத்திலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தோட நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அந்த பாவ மன்னிப்பு யோவான் ஸ்நானனால கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு. அது ஞானஸ்தானன் மூலியமாக
நீங்கள் தண்ணீராலும் இந்த வாட்டர் அண்ட் த ஸ்பிரிட் என்ன ஜனம் ஜனத்தினாலும் ஜனம் ஜலம் தண்ணீராலும் ஆவியாலும் நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதான் நம்ம ஞானஸ்தானம் பண்ணும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களுக்கு ஞானம். So it is very important that baptism in your life is important. ஞானஸ்தானம் உங்களை தான் அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகும். ஆண்டவரே சொல்கிறார், ஒருத்தன் என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது, அவன் பரலோகத்துக்குள்ளே வர வேண்டும். யாரும் கெட்டு போகக்கூடாது. அதனால இயேசுவே சொல்கிறார், நீங்கள் மனமாற வேண்டும், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக மனிதனோட சாட்சி அது லிமிட்டட்ன்றாங்க, ஒரு அளவு தான். அதுக்கு மேலே அவன் சாட்சி ஒன்றை குறித்து சொல்ல முடியாது. ஆண்டவரால் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரோட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த சாட்சி குறித்து நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார், பாவிலே பிரதான பாவி நான் தான், ஆனாலும் அந்த பாவத்தை எல்லாம் என் ஆண்டவர் இயேசு மன்னித்தார். மனிதனால man cannot forgive your sin. Even John the Baptist cannot forgive your sin. Only Jesus Christ, the Lamb of God, by His precious blood, your sins have been forgiven. So you have to trust, you have to believe, you have to follow like Jesus Christ. What Jesus Christ did, He expects you to do the same like Christ. கிறிஸ்து போல நம்மளோட வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். மனிதனோட சாட்சி அது ஓரளவு தான் அவன் சாட்சி சொல்லணும். ஒருத்தனை கொடுத்து ஓரளவு தான் புகழ முடியும் அவனால். ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி, நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகள் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் அது குறித்து சாட்சி சொல்வார். God will testify on you because whatever good you have done is written in the book of life. God will open the book of life in the day of judgment and He will testify you. On this day you do this good thing. On this day you say, my God is Jesus Christ. You did not deny me. என்னை நீ மறுதலிக்கிற இயேசு குறித்து நீ சாட்சி சொன்ன, என்னோட அன்பு நீ வெளிப்படுத்துற. அவன் பசியாக இருக்கிறான், அவன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனை எழுப்பு. ஏண்டா தூங்கலையா நீ? காடியில் இன்னைக்கு வரும்போது அப்படி தான் தூங்கினேன். சாப்பாடு ரொம்ப கொடுத்துட்றாங்களா தூக்கம் வந்ததுக்க? பாதி சாப்பாடு கொடு, அந்த பசியில் அவனை முடிச்சுட்டு இருப்பானுங்க. அதிகமாக சாப்பிட்டாக்க தூக்கத்தில் தூங்கிடுவாங்க. எதுக்கு நான் கத்திட்டு இருக்கிறேங்க? பாஸ்டர் கத்த வைக்கிறியா? ஆசரே சீக்காலியா இருக்கிற. ஓகே, ஆக ஆண்டவர் மரியா என்ன விளையாண்டுட்டு இருக்கிறார்? முன்னுக்கு வந்து நிக்க வச்சவனைய ஆண்டவர் பார்க்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் புக்கில் எழுதி வைக்கிறாரு. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு. உன் பேர் என்னடா? பிரபாகரன். அந்த உண்மையான பிரபாகரனா வருத்தப்படுவான், உனக்காக நான் உயிர் விட்டேன்டா அப்படின்ட்டு. நீ தூங்கிட்டு இருக்கிற. தூங்காதே தம்பி தூங்காதே, இப்படி தூங்கிவிட்டால் பின்னால நீ வருத்தப்படுவது. ஏகாத சரியா? அர்த்தத்தோட நியாயத்தோட தான் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படிதானே மரியா? என்ன சொன்னா பாஸ்டர்? தூங்க சொன்னா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார்,
இத்தனை மணிக்கு நேரத்தில் பாஸ்டர் ஏசுனாருன்ட்டு பிரபாகரனா புக்கில் எழுதுகிறேன். ஞாயிற்றுக்குள்ள ஆண்டு கேட்பாரு, பாஸ்டர் ஏசுனாரா இல்லையா? ஆமாண்டவரே. நீ செய்யறது ஒவ்வொன்று ஆண்டவர் சாட்சி சொல்லணும். நீ நல்லதா ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அது பிரகாரம் நடக்கும்போது அதுவும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகம் எழுதி ஞாயிற்றுக்குள்ள உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார். வடிவில் சொல்கிறான், எப்போ சொல்லுவேன், இவன் ரொம்ப நல்லவன், எவ்வளோ குத்துனாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிறான். எவ்வளோதான் பாஸ்டர் ஏசினாலும் பாஸ்டர் ரொம்ப நல்லவர் என்று சொல்ல வேண்டிய. ஓகே, ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்கு. மனிதன் உன்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது, ஆண்டவர் இயேசு உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நீங்க இப்ப ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கும் போது ஞாயிற்று நாட்களில் ஆண்டவர் உனக்காக சாட்சி சொல்லுவார். ரொம்ப நல்லவன் இதாவது சொல்லுவார். தொடர்ந்து வாசிமா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். You are to be a witness. ஒளியாக இருக்க வேண்டும் உங்களோட சாட்சி. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு அந்த இருளை வாடா நல்லதானே இருக்குது, இருளில் கண்ணாமூச்சி விளையாடலாமா, பிடிச்சி இருள் குடிதான் விழுவும். ஆண்டவர் யோவான் ஸ்நானன் மூலியமாக வெளிச்சமாக ஒளியாக இருந்தார். எல்லாரும் அந்த இயேசுவை நோக்கி பாருன்ட்டு யோவான் ஸ்நானன் சாட்சி சொன்னார். எனக்கு பின்னால் வருவர், அவர்தான் அந்த ஒளி, அவர்தான் அந்த வழி. யோவான் சாட்சியாக சொன்னார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் இயேசுக்காக ஒளியாக இருக்க வேண்டும். When you receive the blessing, the goodness, the love of God, you have to be the light of the world. You have to be the light for Jesus Christ. You have to shine in this world. People must see you. Why suddenly last month I saw you were so horrible. He was so bad, He never helped people. He beat his friend, But today I see he is so loving. He is so kind. He cares for the poor. He cares for the wounded. He feeds the sick. He feeds the poor. Now he is the light of the world. ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு சாட்சியாக வந்தார். உலகத்துக்கு அவர் விடுதலை கொடுத்தார். பிதா அனுப்புற காரியத்தை, ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து வாசிக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா எத்தனாவது 5ஆம் அதிகாரம் 35 வசனம் 1-6 வாசிங்க. அதில் தீர்க்க தரிசனமாக it was prophesied in Isaiah 35 verse 1-6. The one who is going to come, what he is going to do. வரப்போறவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரோட குமாரன் என்ன செய்ய போறான்ட்டு அப்பயே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதில் எழுதப்பட்டிருக்குது. போய் வாசிங்க. அது எல்லாம் தான் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். What was prophesied by Isaiah, written in the book of Isaiah, was chapter 35 verse 1-6, is fulfilled by Jesus Christ in the New Testament. God has given his begotten Son to do the work which been prophesied. சொன்னப்பட்டது அது நிறைவேற வேண்டும். இல்லைனாக்கா எழுதப்பட்டது எல்லாம் பொய்யா போயிடும் இல்லையா?
உரைக்கப்பட்டது எல்லாம் பொய்யா போயிடும். என்ன சொன்னாரு, ஒன்றும் நடக்கலையே. அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் சாட்சியாக இயேசு ஊழியத்தில் God has used Jesus Christ to be a great witness for God. ஆண்டவருக்காக பெரிய ஊழியங்கள், பெரிய அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் செய்து முடித்தார். வாசி மாதிரி வசனம் கொடுத்தாரா? யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று பிதா என்னை அனுப்புறது, அந்த வேலையை எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும், அதுக்காகவே நான் வந்தேன், அதை நான் செய்து முடித்தேன் தொடர்ந்து என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் சொன்னது நான் செய்து முடித்தேன். நான் செய்து முடித்த அற்புதங்கள் எல்லாமே அது என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது. பிதாவானவர் இயேசுவை கருவியாக பயன்படுத்தி இயேசுவை பிதாவோட காரியத்தை செய்து முடித்தார். அவரை தேடி வருவர்களுக்கு யாவருக்கும் ஆண்டவர் சுகத்தை எங்கு போனாலும் there is a multitude of crowds following him. Wherever Jesus Christ follows, wherever he goes, பெரிய ஜனங்கள், திரளான கூட்டங்கள் இயேசு பின்னால் வந்தாங்க. ஏன்னா அவர் அற்புதம் செய்து கொண்டார். நோயாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுகத்தை, யாரையும் அவர் பெருமையாக அனுப்பல. அந்த கொடுத்த வேலையை செய்து முடிக்கிற ஆண்டவர் இயேசு. He heals all kinds of sicknesses. He did miracles. Jesus had compassion. ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு இரக்கப்படுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் நோக்கி வரும்போது, ஆண்டவர் மெய்யாகவே உண்மையாக நீங்கள் தேடும்போது, ஆண்டவர் அன்றைக்கு இறக்கப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மேலே இறக்கப்படுகிறார். He is a God of compassion, a God of authority over everything. எல்லா பிரச்சனைக்கும் அதிகாரியாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு. நோய்களாலும் சரி, அது பாவமாக இருந்தாலும் சரி, அது மரணமாக இருந்தாலும் சரி, even though it is sickness, it is sin or it is death, Jesus has authority over all. மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயித்து கொடுக்கிறது தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முடிச்சவங்க இருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஆண்டவர் நீங்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறுதளிக்காதீங்க. Do not reject the God who has been your witness. உனக்காக பூமிக்கு வந்த ஆண்டவரை ஒரு நாளும் நீ மறுதளிக்காத. அந்த ஆண்டவர் மீண்டும் வருகிறார். அந்த ஆண்டவர் தான் உனக்காக சாட்சியாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஆண்டவர் உனக்காக சாட்சியாக எல்லாம் அற்புதங்கள், பிதா கொடுத்த வேலைகள் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே, God is expecting from you to be compassionate, to be love, to be helpful to the needy, to the poor, to the sick. கஷ்டப்படுறவர்களுக்கும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், ஏழை மக்களுக்கும், நோயில் அவதிப்படுறவர்களுக்கும், தேவை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் உங்களை மூலியமாக எதிர்பார்க்கிறார். அந்த இரக்கமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உயிருள்ள ஆண்டவர் வருகிறார். அந்த வருகையிலே நம்மளும் தகுதி பெற வேண்டும். We have to be righteous, நீதிமான்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலியமாக எப்படி யோவான் ஸ்நானன் சாட்சியாக இருந்தாலும் நீங்களே உன்னை குறித்து பெருமையாக பேசிட்டு இருக்க வேண்டாம். நான் சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரம் போகிறேன் தெரியுமா, நான் சர்ச்சுக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன் தெரியுமா, சர்ச்சுக்கு நான் இல்லைன்னா சர்ச் இல்லை தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்காருங்க.
ஆண்டவர் இல்லைனாக்கா நீ இல்லை, அது மாத்திரம். இஃப் காட் இஸ் நாட் தேர் யூ ஆர் நத்திங். டோன்ட் போஸ்ட் யுவர்செல்ஃப். காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ. பி பிளெஸ்ஃபுல் டு அதர்ஸ். ஆண்டவர் உண்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்குறார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களையே பிச்சை எடுக்க மாட்டார். இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஆண்டவர் நடுக்கிறது இல்லைடான்னு சொல்ல மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும். உன்னோட திராணிக்கு மீறாக ஆண்டவர் உன்னை சோதிக்க மாட்டார். He will not test you beyond your ability, beyond your means. God is good. He is the provider. உன்னை போஷிக்கிற ஆண்டவர் தொடர்ந்து உனக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அந்த ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு தேவைகளுக்கு கொடுங்க, அப்போது உங்களுக்கு கொடுங்க. இந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், டெஸ்ட் அண்ட் see the God is. ஆண்டவர் நல்லவர் என்று ருசிக்கிறார். ஆண்டவர் ருசிக்காம சும்மா சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஜெபம் செய்வோம். நல்ல மேய்ப்பராக ஆண்டவரை இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எப்படி நீர் இந்த பூமியில் நீ சாட்சியாக வெளிப்படுத்தினியோ அதே போல் நாங்களும் இந்த பூமியில் உங்களோட வருகை வரைக்கும் சாட்சியாக காண நீ உதவி செய்தவர்கள். எந்த சூழ்நிலையும் என் ஆண்டவர் இயேசுதான் தேவன் என்ற சாட்சி சொல்ல மறுதளிக்காதபடி எங்களை நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். உங்களோட வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போது ஒரு காணிக்கை பாடல் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஒன்று பார்க்குமா?